ஆன்மீக அன்பர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். திதி நித்யாவினுடைய ஸ்லோகங்களிலே 4வது திதியாக அருள் பாலிக்கின்ற நித்யா தேவதையினுடைய பெயர் பேருண்டா நித்யா. இந்த தேவதை 8 திருக்கரங்களை கொண்டு கத்தி, கேடயம், பாசம், அங்குசம், தண்டாயுதம், வில், அம்பு, கட்கம் போன்றவற்றை ஆயுதங்களாக தரித்து லாவண்ய ஸ்வரூபமாக அருள் பாலிக்கின்றால். முக வசீகரத்தை கொண்டு அருள் பாலிக்கின்றார். இந்த தேவதையை துதித்தால் விஷ ஆபத்துக்களிலிருந்து விடுபடலாம். சர்ப்பம் தீண்டினால், தேள் கடி ஏற்பட்டால், பூரான் கடி ஏற்பட்டால் இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்தால் அந்த விஷயங்கள் அறவே விலகும் என்பது இந்த தேவி புராணத்திலே கூறப்பட்டுள்ளது. இந்த தேவதனுடைய தியான ஸ்லோகம் நித்யானந்தம் நிர்மலாம் நிஷ்கலங்காம் சத்யாம் ஸ்ரீசக்கர சித்திதாம் சர்வபௌமாம் வேதாதிதாம் விஸ்வவந்தியா பரமாம் தேவிம் பேருண்டாம் பஜே திவ்யரூபாம். காயத்ரி. ஓம் பேருண்டாய வித்மகே விஷகராய தீமகே தன்னோ நித்ய பிரச்சோதயாத். மூல மந்திரம் ஸ்ரீம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஹ்ராம் ப்ரௌம் ரம் ஜ்ரௌம் ஸ்ரௌம் ஜ்ரௌம் ஸ்வாஹா. இந்த 4வது திதி சதுர்த்தி திதி. அதிலும் ஆஷாடமாகிய இந்த ஆடி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி நாக சதுர்த்தியாக விளக்கப்படுகிறது. நாகம் என்றால் விஷஜந்து என்பது அனைவருக்கும் புரியும். இந்த நாக சதுர்த்தி அன்று இந்த பேருண்டா தேவியை நாம் பாராயணம் செய்தால் நாகத்தினுடைய தோஷங்கள் விலகும், நமக்கு அருள் பாலிக்கும். அதிலும் இந்த தினத்திலே, இந்த நாக சதுர்த்தி தினத்திலே அரச மரத்து கீழே விளங்குகின்ற பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள நாக தேவதைகளுக்கு சுமங்கலிகள் மஞ்சள் குங்குமம் சாற்றி, வஸ்திரங்கள் சாற்றி, புஷ்பங்கள் சாற்றி வழிபட்டால் தன் சந்ததிகள் சேமமாக இருக்கும் என்று சதுர்த்தி நாக சதுர்த்தி புராணத்திலே கூறப்பட்டுள்ளது. இந்த நாக சதுர்த்தி விசேஷத்தில் இந்த பேருண்டா நித்தியும் நாம் பாராயணம் செய்தால் சகல நன்மைகளும் உண்டாகும். நாக சதுர்த்திக்கு உண்டான ஸ்லோகம் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகே தன்னோ ராகு பிரச்சோதயாத். கரளவஸ்தாம் கட்கசர்மே சூலவர்ணாம் நீல சிம்ஹாசனா சித்திதாம். ஓம் சிமிகா கர்ப்ப சம்பூதாய வித்மகே தூம்ரவர்ணாய தீமகே தன்னோ ராகு பிரச்சோதயாத். இது இந்த தினத்தில் பாராயணம் செய்வது மிகவும் சாநித்தியமாக விளங்கப்படுகின்றது. நாளைய தினம் கருட பஞ்சமி. இந்த கருட பஞ்சமி நாக சதுர்த்தி மிக மிக விசேஷம்.
வருடத்தில் ஒரு முறை ஆடி மாதம் வளர்பிறை சுக்கல சதுர்த்தி சுக்கல பட்சமியில் வரக்கூடியது நாக சதுர்த்தி அன்று கருட வழிபாடு செய்தால் சகல தோஷங்களும் விலகும், சர்ப்ப தோஷங்கள் விலகும், ஜாதகத்திலே இருக்கக்கூடிய ராகு கேது தோஷங்கள் விலகும். ஆகவே நாளைய தினம் கருட புராணத்தில் உள்ள ஸ்லோகங்களையும் இணைத்து நாளைய திதி நித்யாவினுடைய ஸ்லோகத்தோடு இணைத்து கூற உள்ளோம். அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சர்வே ஜன சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து, சுபமஸ்து நித்யம்.